என்னது இது டீம் ரெட் காலமா? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள் முன்னாடி இந்த பக்கம் பார்த்தா சவுத் சட்டைக்காரன் டிராஃபி அடிச்சிட்டான் 18 வருஷத்துக்கு அப்புறம். சரி பின்னால திரும்பி பாப்போமேன்னு பார்த்தா பச்சை சட்டையோட சவுத் சட்டை சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கேற்ற மாதிரி தான் இப்போ ஒரு லீக் ஒன்று வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9060 XTயோட பெர்ஃபார்மன்ஸ் லீக்ஸ் வந்திருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது 5060 Ti விட நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுதா அப்படின்ற விஷயத்தை தான் வந்துட்டு இன்னைக்கு நம்ம வீடியோவில் பேச போகிறோம். ஸோ ஹலோ அண்ட் வணக்கம் மக்களே, நான் தான் செஞ்சேன். வீடியோக்குள்ள போயிடலாமா? மோஸ்ட் ப்ராபப்லி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி, அதாவது June 5 அப்போ தான் வந்துட்டு உங்கள் எல்லாரோட கைக்குமே வந்துட்டு 9060 XTயோட கிராஃபிக் கார்ட்ஸ்லாம் அவைலபிளாக இருக்கும். ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி இன்றைக்கி தான் வந்துட்டு ஸ்டோர்ஸ்லையும் அவைலபிளாக இருக்கும். அஃபிஷியலாக லான்ச் பண்ணுறது இன்றைக்கி தான். அண்ட் அதோட ரிவ்யூஸுமே இன்றைக்கி வர்றதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. அண்ட் அந்த ரிவ்யூவில் நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு சில விஷயங்களும் இருக்குது. அதை பற்றி அப்புறம் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி அந்த ரிவ்யூஸ் எல்லாம் விட்டுரும். லீக் ஆச்சு அப்படின்ட்டு சொன்னது அந்த பர்ஃபார்மன்ஸு. ஸோ அதை பற்றி பேசுவோம். என்ன லீக் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த 9060 XT கிராஃபிக் கார்டு வந்துட்டு கண்டிப்பாக ஒரு ஜென்ரேஷனல் அப்கிரேட் அப்படின்ட்டு தான் நான் சொல்லுவேன். அது என்ன ப்ரோ, எப்படி ப்ரோ ஜென்ரேஷனல் அப்கிரேட் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரோட 7700 XT விட பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றாங்க in 1080p. பட் ஹையர் ரெசல்யூஷனில் வந்துட்டு ஒரு சில ப்ராப்ளம் வருது. அதுவும் என்ன ப்ராப்ளம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா மெமரி பஸ்ஸோட பாட்டில் நெக்னால தான். நமக்கு 9060 XTயில் வந்துட்டு 128 பிட் மெமரி பஸ் தான் இருக்குது. பட் உங்களுக்கு 7700 XTயில் வந்துட்டு ஒரு ஹையர் பேண்ட்வித் இருக்க மெமரி பஸ் இருக்குது. சரி ப்ரோ, இந்த மெமரி பஸ்ஸுனால எப்படி ப்ரோ பெர்ஃபார்மன்ஸ் டிஃபரன்ஸ் வரும் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். ஸோ ஷார்ட்டாக வந்துட்டு மெமரி பஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். மெமரி பஸ் அப்படிங்கிறது வந்துட்டு உங்களோட டேட்டாவை கிராஃபிக் கார்டிலேருந்து மெமரிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, அந்த மெமரியிலேருந்து உங்களோட இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, இதுக்கெல்லாம் நடுவில் ஒர்க் ஆகுது. இது வந்துட்டு ஒரு ஓவர் த டாப் எக்ஸ்பிளனேஷன் மட்டும்தான். சரி, மெமரி பஸ்ஸுக்கு அப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக ஊரில் ஓடிட்டு இருக்கிற பஸ்ஸோட அதே எக்ஸாம்பிள் தான் நம்ம மெமரி பஸ்ஸுக்கும் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு 30 சீட்டர் பஸ்ஸை எடுத்தோம்னா அதில் வந்துட்டு 30 பேர் தான் உட்கார முடியும். மோஸ்ட் ப்ராபப்லி கொஞ்சம் இன்னும் புஷ் பண்ணால் ஒரு 40 பேர் 50 பேரை வந்துட்டு டிரான்ஸ்போர்ட் பண்ணலாம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு. இதுவே நம்ம ஒரு 54 சீட்டர் பஸ்ஸில் வந்துட்டு ஆல்மோஸ்ட் 54 ப்ளஸ் ஒரு 10 பேர் 20 பேர் எக்ஸ்ட்ரா கூட வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ அதில் வந்துட்டு உங்களுக்கு எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கும். நிறைய டேட்டா பேக்கெட்ஸை எடுத்துகிட்டு போகிறதுக்கும் வந்துட்டு உங்களுக்கு வழிவகுக்கும். ஸோ அதனால தான் மெமரி பஸ் வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சரி ப்ரோ, அப்போ 1080pயில் வந்துட்டு உங்களுக்கு 7700 XTயை விட நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்ட்டு சொல்கிறீங்க. அப்போ அவ்வளோதான், நான் வேறு எதுவும் இல்லையா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆன 5060 Ti 16GB வேரியண்ட்டை விட பெட்டராகவே பெர்ஃபார்ம் பண்ணுது. சரி, அது எதில் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா 1% லோஸ் வந்துட்டு 5060 Ti விட ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. பட் அது எங்கே அடி வாங்குது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஃப்ரேம் ரேட்ஸில் வந்துட்டு கொஞ்சம் அடி வாங்குது. ஆவரேஜ் ஃப்ரேம் ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு 5% to 10% வரைக்கும் 5060 Ti 16GB வேரியண்ட்டை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. கன்சிடரிங் இந்த 5060 Ti 16GBக்கும் நம்மளோட 9060 XT 16GBக்கும் வந்துட்டு ஒரு $30 ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு 9060 XT வந்துட்டு $350 MSRPயில் லான்ச் ஆகுது. அண்ட் 5060 Ti வந்துட்டு உங்களுக்கு $380 MSRPயில் லான்ச் ஆகுது. எம்பசிஸ் அந்த MSRP பற்றியும் பேசியிருப்போம். சரி, 1% லோஸில் வந்துட்டு பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுறது அவ்வளோ பெரிய விஷயமா ப்ரோ அப்படின்ட்டு வந்துட்டு உங்களுக்கு கேள்வி வரலாம். அந்த 1% லோஸ்னால் என்ன, ஏன் அது வந்துட்டு சிக்னிஃபிகண்ட்டு, ஏன் அது உங்களோட கேமிங் பர்ஃபார்மன்ஸை வந்துட்டு இம்பாக்ட் பண்ணும் அப்படின்றத பற்றி என்னோட சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் இதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி AMD வந்துட்டு அவங்களோட கீநோட்டில் 8GB 5060 Ti வேரியண்ட்டை வச்சு கம்பேரிசன் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த பெஞ்ச்மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 16GB 5060 Ti வேரியண்ட்டை வச்சே வந்துட்டு பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுவுமே வந்துட்டு பார்க்குறதுக்குமே நல்லா தான் இருக்குது பர்ஃபார்மன்ஸ் வைஸு. அண்ட் அதே மாதிரி இதுலேயுமே வந்துட்டு உங்களுக்கு லோவர் ரெசல்யூஷன்ஸில் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது. பட் ஹையர் ரெசல்யூஷன் வரப்போ கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுது. ஸோ நீங்கள் ரிவ்யூஸ்லாம் ஆப்வியஸ்லி பார்க்குறப்போ வந்துட்டு ஒரு சிலர் நெகட்டிவ் ரிவ்யூஸ் தரத்துக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஹையர் ரெசல்யூஷனில் ஒழுங்காக இது பெர்ஃபார்ம் பண்ணல, இது வந்துட்டு 1440p அண்ட் 4Kலாம் வந்துட்டு அவ்வளோ பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் பார்த்து புரிஞ்சு தெளிவாக நடந்துக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கன்சிடரிங் திஸ் இஸ் அ என்ட்ரி லெவல் கிராஃபிக் கார்டு, ஐ ஃபீல் லைக் 1080p ஆர் 1440pங்கிறதே வந்துட்டு ஒரு சிக்னிஃபிகண்ட்லி கிரேட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன். அதுவே வந்துட்டு ஒரு நல்ல ரெசல்யூஷன் அப்படின்னு தான் சொல்லுவேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது 4K கேமிங் கேப்பபிள் கார்டுனா இட் இஸ் அ கேப்பபிள் கார்டு. பட் ஐ வுடன்ட் சஜஸ்ட் கேமிங் இன் 4K ஆன என்ட்ரி லெவல் கார்டு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதுதான் வந்துட்டு அதோட எக்ஸ்பெக்டட் ப்ரைஸிங் இன் MSRP. பட் ஆப்வியஸ்லி வந்துட்டு உங்களுக்கு அது சேஞ்ச் ஆகுன்றது உங்களுக்கே தெரியும். நம்ம ஊரில் தான் வந்துட்டு ஸ்கேல்பர்ஸ் யாரும் இல்லை, ஆனால் செல்லர்ஸே ஸ்கேல்ப் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க.
அண்டு அது மட்டும் இல்லாமல் இதுதான் வந்துட்டு அந்த கிராஃபிக் கார்டோட அஃபிஷியல் ஸ்பெக்ஸு. மேபி லான்ச் ஆன உடனே நான் ஒரு சில பெஞ்ச்மார்க்ஸ் அதெல்லாம் பார்த்து ரிசர்ச் பண்ணிவிட்டு இதை பற்றி ஒரு டீட்டெயில்டு வீடியோ வந்துட்டு போடுறேன். ஸோ ஸ்டே டியூன்ட் இருங்க. ஸோ இதான் மக்களே நான் இன்றைக்கி பேசணும்னு நினச்சது. இட் இஸ் லுக்கிங் லைக் அ குட் இயர் ஃபார் டீம் ரெட். ட்ராஃபிலையும் சரி, கிராஃபிக் கார்ட்லேயும் சரி. சரி ரைட்டா, ஐ ஹோப் திஸ் வீடியோஸ் இன்ஃபர்மேட்டிவ். ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டுக்கு என்னோட சேனல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். என்ன பாய்.